வணக்கம் நண்பர்களே. திடீரென தலை சுற்றுவது, உடம்பு லேசாக மயக்கம் போல் இருப்பது, இது பலருக்கும் வரும் ஒரு பொதுவான அனுபவம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, இது சாதாரணமா அல்லது ஒரு பெரிய நோயின் அறிகுறியா? இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது, தலை சுற்றல் என்றால் என்ன, அது ஏன் வருகிறது, எந்த நேரத்தில் ஆபத்து, வீட்டிலேயே என்ன செய்யலாம், எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும். தலை சுற்றல் என்றால் என்ன? தலை சுற்றல் என்பது சுற்றுப்புறம் சுழலும் போல உணர்வு, உடம்பு லேசாக இருப்பது, நிலை தடுமாறுவது, சில நேரங்களில் மயக்கம் வருவது போல இருக்கும். கண் இருண்டு போகும். தலை சுற்றல் வகைகள்: ஒன்று, சுழலும் உணர்வு, சுற்றுவது போல, இது காதுக்குள் உள்ள சமநிலை பிரச்சினை. 2, லேசான மயக்கம், பலவீனம், சோர்வு காரணமாக வரும். 3, மயக்கம், அறிவு இழப்பு அருகில், ஆபத்தான நிலை ஆகலாம். சமநிலை எப்படி வேலை செய்கிறது? நம்ம உடலில் காது, கண், மூளை, இந்த மூன்றும் சேர்ந்து சமநிலையை கட்டுப்படுத்துகின்றன. இதில் ஏதேனும் பிரச்சினை வந்தால் தலை சுற்றல் வரும். பொதுவான காரணங்கள்: 1, திடீரென எழுதல், படுத்திருந்த இடத்தில் இருந்து திடீரென எழுந்தால் இரத்த அழுத்தம் குறையும். 2, தண்ணீர் குறைவு, உடலில் நீர் குறைந்தால் மயக்கம் வரும். 3, பசி, நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தால். 4, சோர்வு, தூக்கமின்மை. 5, மன அழுத்தம், பதட்டம். மருத்துவ காரணங்கள்: 1, குறைந்த இரத்த அழுத்தம், தலை சுற்றல் முக்கிய காரணம். 2, குறைந்த இரத்த சோகை, இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவு. 3, காதுக்குள் பிரச்சினை, சமநிலை பாதிப்பு. 4, சர்க்கரை நோய், இரத்த சர்க்கரை குறையலாம். 5, இதய பிரச்சினை, இரத்த ஓட்டம் பாதிப்பு. காதில் ஏற்படும் தலை சுற்றல்: சில நேரங்களில் சுற்றும் உணர்வு, வாந்தி, காதில் ஓசை, இது காதில் உள்ள பகுதி பிரச்சினைக்கு ஆபத்தான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். திடீர் கடுமையான தலை சுற்றல்: பேச முடியாத நிலை, கை கால் பலவீனம், தினமும் போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். உணவு விழுந்து போவது, நேரத்திற்கு உணவு தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம். உடனடி உதவி, தலை சுற்றல் அவசியம். மன அமைதி, உட்கார்ந்து கொள்ளவும், மன அழுத்தம் கண்களை மூடவும். வாழ்க்கை முறை: மெதுவாக சுவாசிக்கவும், எழுதல், தண்ணீர், திடீர் இயக்கம் தவிர்க்கவும். மருந்து: மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து எடுக்க வேண்டாம். தவறான நம்பிக்கைகள்: தலை சுற்றல் வந்தால் கவலை இல்லை, சர்க்கரை குடித்தால் போதும். எல்லா நேரமும் இது சரி இல்லை. எளிய புரிதல்: தலை சுற்றல் சமநிலை பிரச்சினை அல்லது இரத்த ஓட்ட பிரச்சினை. யாருக்கு அதிகம்? வயதானவர்கள், பெண்கள், இரத்த சோகை உள்ளவர்கள், நீண்ட நேரம் வேலை செய்பவர்கள். கவனிக்க வேண்டியது: மீண்டும் மீண்டும் தலை சுற்றல் வந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். தலை சுற்றல் ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் அது ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறி. உடலை கவனியுங்கள், மாற்றங்களை புரிந்து கொள்ளுங்கள், தேவையானால் மருத்துவரை அணுகுங்கள். தலை சுற்றலை சிறிய விஷயம் என்று நினைக்காதீர்கள், அது உங்கள் உடலின் எச்சரிக்கை சின்னம்.